ஒரு சைடு தாத்தாவுமே என்ன விஜய் பண்ண போற? நாளைக்கு உன்னோட கல்யாண நாள் வருது. எப்படியாவது காவேரியோட மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நீ தீர்த்தே ஆகணும். நீ ஏதாவது ஒரு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி விஜயை ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா விஜயுமே இங்க பாருங்க தாத்தா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு எனக்கும் காவேரிக்கும் கல்யாண நாள். கண்டிப்பா நான் வந்து அவளை கூட்டிட்டு இந்த பக்கம் கொடைக்கானல் போறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே தாத்தா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட தாத்தாவுமே சரிப்பா, எப்படியாவது காவேரி கஷ்டப்படாம பாத்துக்க, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் விஜய்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரி கிட்ட விஜயுமே போயிட்டு, எங்க பாரு, நாளைக்கு என்ன டேட்டுன்னு உனக்கு தெரியும் தானே, உன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்க அப்படின்ற மாதிரி எப்பவும் போல கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் காவேரியுமே, ஆமா இல்ல, நாளையோட அக்ரிமெண்ட் முடியுது, நான் என்னோட வீட்டுக்கு கிளம்பணுங்கிறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதை பத்தியுமே யோசிக்காம ரொம்பவே சேட் ஆயிட்டு அவங்களோட துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகினியுமே இங்க டைரக்டா நேத்து கேட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு, என்னம்மா காவேரி, இன்னையோட வீட்டை விட்டு கிளம்ப போறியா? நேத்து நீங்க பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கேட்டேன். அக்ரிமெண்ட்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால தானே நீங்க எல்லாரும் ஒன்னா வீட்டை விட்டு கிளம்ப போறீங்க. சரி, ஓகே, எப்படியோ விஜயோட லைஃப் விட்டு நான் ஒன்னு பிரிக்கணும்னு நினைச்சேன். அதே நேரம் என்னால முடியலன்னா கண்டிப்பா வெளியில வச்சாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே பிரிஞ்சு போறப்போ நான் இதுக்கு இவ்வளவு மெனக்கட்டணும். சரி, சீக்கிரம் பெட்டியை கட்டிட்டு நாளைக்கு வந்து இந்த இடத்த காலி பண்ணு, அப்பதான் இந்த இடம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்க ராகினியுமே எப்பவும் போல காவேரியை கலாச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க யமுனாவுமே நிவினோட டைரி எடுத்து பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. சொல்லப்போனா அவங்க கேஷுவலா தான் எடுத்து பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த டைரியில இன்னையோட காவேரி என்னுடன் வந்து சேரும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டேட்டை போட்டு எழுதியிருப்பாரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து யமுனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இது இப்படி எழுதி வச்சிருக்காரு, அப்பனா இனிமே அவர் காவேரியை தான் நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதே நேரம் எதுக்காக காவேரி இந்த டேட்ல வந்து இவர் கூட வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நிவினுமே அங்க வரும்போது நிவின் கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது நிவின், உங்களோட டைரியில எப்படி எழுதி வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், முதல்ல எனக்கு இதை டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நிவினுமே, என்னோட டைரி நீ எதுக்கு எடுத்த, முதல்ல அப்படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி அவங்க கையில இருந்து புடுங்க ட்ரை பண்றாங்க. ஆனா யமுனாவுமே, இதுக்காக நீங்க இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத எனக்கு நீங்க சொல்லியே தீரணும்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நிவினுமே, இதுக்கு மேல உடைச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா வந்து யமுனா கிட்ட, இங்க பாரு, காவேரியும் விஜயும் இதுவரைக்கும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, அவங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் உண்மையை போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்ட யமுனாக்கு தூக்கி வாரி போடுது. அப்பன்னா அக்கா உண்மையாலுமே நமக்காக தான், நம்மளோட குடும்பத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதே நேரம் எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்காது யமுனா, எனக்கு காவேரியை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே தான் மனசுல இருக்கிற ஆசையை போட்டு வெளியில உடைக்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து யமுனாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதை விட முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண விஜய் நம்ம சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சி இந்த பக்கம் இன்னுமே விஜய் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற காவேரி போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே வேகமா டைரக்டா தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக எங்க குமரனோட டைலர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க போன வேகத்திலே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாருமா, இந்த மாதிரி வந்து காவேரிக்கு ஒரு பயங்கரமான அநியாயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த நம்ம தான் கேட்கணும், முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டுட்டு டைரக்டா எங்க குமரனோட வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த யமுனா போட்டு உடைக்கிறாங்க. உண்மை சொல்ல போனா விஜயும் காவேரியும் இது வரைக்கும் சேர்ந்தே வாழ கிடையாது, அவங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குடும்பத்துல தொலைஞ்சு போன பணத்துக்காக இந்த பக்கம் வந்து காவேரி அக்கா இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தான் விஜய் கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா இந்த பக்கம் யமுனா சொல்லி முடிக்கிறாங்க. அதே நேரம் இங்க நிவினுக்குமே ஏமால இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்க இன்னுமே வந்து காவேரி தான் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து யமுனாவோட அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாருமே அப்படியே வந்து விழி பிதுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இப்படி ஒரு விஷயத்த தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் குமரனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. ஏன்னா தனக்காக ஹெல்ப் பண்ண விஜயை அவர் ரொம்பவே பெருந்தன்மையை யோசிச்சிருப்பாரு. ஆனா விஜய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு அவருமே டைரக்டா எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து விஜயோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க விஜயுமே எப்பவும் போல காவேரி காலையில கிளம்பி வந்த உடனே, சரி காவேரி கிளம்பு, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டியா, வா போலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வர சொல்றாங்க. ஆனா அவருமே இங்க காவேரியை கொடைக்கானல் டூர் கூட்டு போறதுக்காக தான் வர சொல்றாரு. ஆனா அங்க வந்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது காவேரியோட அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால தான் இவர் இன்னையோட காவேரி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க குமரன் ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த கோபத்தோட இந்த பக்கம் விஜயோட சட்டையை போய் பிடிச்சி, ஏன் விஜய், உன்னை நான் எவ்வளவு நம்பியிருப்பேன், நீ எனக்கு ஒரு அண்ணன் மாதிரின்னு சொல்லி உன்னை நான் வேற இடத்துல வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ காவேரியை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவளுக்கு அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கே, உனக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்ற
மாதிரி இந்த பக்கம் விஜயோட சட்டையை பிடிச்சு கேட்குறாங்க. இங்க விஜய்க்குமே இந்த விஷயம் வெளியில தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு குமரன், நீங்க பணத்தை தொலைச்சதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்க பண்ணோம். ஆனா நான் காவேரியை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கவே கிடையாது. காவேரியை கூட நான் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்ப ஓப்பனா பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட உடனே இங்க குமரன் வீட்டில் இருக்க எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க காவேரியுமே கண்டிப்பா விஜய் இந்த விஷயத்துல என் குடும்பத்தை எதிர்த்து பேசிடக்கூடாது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், சொல்லப்போனா என் மேல தான் தப்பு, அவர் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, தயவு செஞ்சு விஜய் மேல இருந்து கையெடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரனை கையெடுக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, நாங்க போட்டது மாதிரி நாங்க இப்ப பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியுமே தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க விஜயோட வீட்டை விட்டு வெளியில போறாங்க. ஆனா விஜயுமே காவேரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியுமே இதை பத்தியுமே கேட்காம தன்னோட பேக் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தாக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே பயங்கரமா ஷாக்காய் போய் நிற்கிறாங்க.